வணக்கம், வெல்கம் டு R&D. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மெயில் மேட்ச். ஸோ மெயில் மேட்ச்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மெயில் மேட்ச்னா வேர்ட் டாக்குமெண்ட் அண்ட் எக்ஸல் டாக்குமெண்ட் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி மல்டிபிள் லெட்டர்ஸை நம்ம அட்டன் டைமில் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இது எப்படி ஒர்க் பண்ணலாம்னா, edit using mail merge, print using mail merge, email using mail merge. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே 2 பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வேர்ட் டாக்குமெண்ட், ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸல் சீட். லெஃப்ட் சைடில் இருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டில் நான் ஒரு கண்டென்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு லெட்டர் ஃபார்மேட். ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ரைட் சைடில் எக்ஸல் சீட்டில் அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்டை செக் பண்ணோம்னா இங்கே என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். இந்த லெட்டர் ஃபார்மேட்டில் நேம், ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் அந்த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் செக்யூர்ட் எவ்வளவு, பாஸ் ஃபெயில், ஆப்சன்டேஜ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த லெட்டர் ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. ரைட் சைடில் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நேம், ரெஜிஸ்டர் நம்பர், இண்டிவிஜுவல் சப்ஜெக்டுடைய மார்க், அதனுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே நாம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை எப்படி இந்த லெட்டர் ஃபார்மேட்டுக்கு நாம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மெயிலிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் மெயில் மெர்ஜ் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் மெயில் மெர்ஜ் விசார்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்டெப் 1 of 6 இருக்கும். அதில் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அகைன் செலக்ட் ரெசிபின்னு சூஸ் பண்ணிட்டு இங்கே ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணால் நாம ரைட் சைட்லேருந்து அந்த எக்ஸல் சீட்டை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எகைன் வந்து இப்படி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்கும். அதாவது வந்து எக்ஸல் சீட்டில் வந்து நான் 2 ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட்டர் 1ங்கிறது ஒரு ஷீட் அண்ட் லெட்டர் 2ங்கிறது வந்து ஒரு ஷீட்டாக இருக்கும். ஸோ லெட்டரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரெக்டான டேட்டா. ஸோ அதனால வந்து நான் வந்து லெட்டர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சீட்டில் வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெட்டரில் நான் கரெக்டான டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். அதனால லெட்டரை நான் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டா இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் இங்கே வந்து நம்மளுக்கு அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரைட் யுவர் லெட்டர்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இப்போ நம்மளுடைய லெட்டரை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸல் டேட்டாவில் இருக்கிற டீட்டெயில்ஸை நாம் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு நாம் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் நேம். ஸோ நேம்ங்கிற இடத்துல நாம் இங்கே வேர்ட் டாக்குமெண்ட்டில் கிளிக் பண்ணிட்டு மோர் ஐட்டத்தில் போயிட்டு இந்த நேம்ங்கிற இடத்துல எனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாமே வேணும். அதனால நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு இன்செர்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வேர்ட் டாக்குமெண்ட்ல கிளிக் பண்ணிட்டு எகைன் மோர் ஐட்டத்தில் போயிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நேமுக்கும் ரெஜிஸ்டர் நம்பருக்கும் நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேமுங்கிற இடத்துல நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாமே இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பரில் அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங்காக வந்து இது ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய மார்க் அண்ட் ரிசல்ட்டுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு பிஎஸ்எம்னா பிஎஸ்எம் சப்ஜெக்டுடைய மார்க் எல்லாமே இங்கே ஆட் ஆயிரும். சேம் அதனுடைய ஸ்டேட்டஸ் வேணும்னா அங்கே கிளிக் பண்ணிட்டு அதனுடைய ஸ்டேட்டஸை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஎம். ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நாம வந்து இங்கே பண்ணணும். இப்போ இங்கே எல்லா சப்ஜெக்டினுடைய மார்க் ஸ்டேட்டஸையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ப்ரிவியூ லெட்டர்ன்னு இருக்கும் ரைட் சைட் கார்னரில். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெசிபியன்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கும் இங்கே வந்து உங்களுக்கு தெரிய வரும். நேம் ராம், ரெஜிஸ்டர் நம்பர் 12, அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மார்க், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய சப்ஜெக்ட். செகண்ட் ரெசிபியன்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் அண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டேட்டஸையும் நாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த மெர்ஜ் கொடுக்கணும். கம்ப்ளீட் த மெர்ஜ் கொடுத்துட்டு டாப்ல ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இப்படி 3 டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்.
இதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டையும் நாம தனித்தனியா எடிட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். செகண்ட் டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நம்ம பண்ண அந்த மெர்ஜ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வந்துடும் பிரிண்ட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா. தேர்ட் வந்து சென்ட் இமெயில் மெசேஜஸ். ஸோ இது கொடுத்தீங்கன்னா அவுட்லுக் மூலியமா எல்லாத்துக்கும் இமெயில் வந்து சென்ட் ஆயிரும். ஸோ இப்போ சென்ட் இமெயில கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப்ல டூங்கிற இடத்துல வந்து இமெயில் இருக்கு. இந்த இமெயில் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல நிறைய டீடைல்ஸ் வரும். இந்த டீடைல்ஸ்லாம் எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸல்னுடைய டேட்டாஸ்ல இருந்து தான் வருது. ஸோ எக்ஸல் டீடைல்ஸ்ல இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் கூட லாஸ்டா வந்து நான் வந்து இமெயில் வந்து நான் கொடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இமெயில் நம்ம மெர்ஜ் கொடுக்குறங்காட்டிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது இமெயில வந்து சூஸ் பண்ணிக்கிச்சு. இன்கேஸ் வந்து இது சூஸ் பண்ணாம இருந்துச்சுன்னா இதுல இமெயில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சப்ஜெக்ட் வந்து நீங்க உங்களுடைய கண்டென்ட் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து பேரண்ட் லெட்டர்ங்கிறதாடி நான் வந்து பேரண்ட் அடிச்சிருக்கேன். ஸோ மெயில் ஃபார்மேட் வந்து அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்க அவுட்லுக் மூலயமா வந்து உங்களுக்கு மெயில் சென்ட் ஆயிடும். ஸோ கடைசியா இங்க நீங்க பண்ண ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் நீங்க வந்து வியூ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எடிட் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸும் இங்க நீங்க ஃப்ரேம் பண்ணது வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்க வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பர்டிகுலரா வந்து நான் வந்து இங்க ஒரு 10 டீடைல்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது 10 டீடைல்ஸ் மட்டும் கிடையாது. இது எவ்வளவு ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க ஒரு தடவை இப்படி ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயில் மெர்ஜினுடைய யூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.